ஹாய், வெல்கம் டு டேஸ்ட் தி மன்னா. நான் ஷாலினி. இன்றைக்கி நான் எக் வச்சு எக் ஜூம் கீ ரைஸ் அப்படின்னு புதுசாக ஒரு ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை நான் உங்கள் கூட எனக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு வெஸ்ஸில் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 எக்ஸை ஒடிச்சு ஊற்றுறேன். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்க்கு தேவையான சால்ட், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், இதை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இதை நம்ம இட்லி எப்படி வேக வைக்க போகிறோமோ அதே மாதிரி கொஞ்சம் அடியில் தண்ணி சேர்த்து அதுக்கு மேலே ஒரு சின்ன தட்டை வச்சுட்டு இந்த பாத்திரத்தை மூடி போட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கேக் ஃபார்மில் இருக்கும். இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்யூப்ஸை நான் ஆயில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு எக்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துருக்கேன். அது நல்லா சூடாகிட்டு இப்போ அதில் நான் 2 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்க்குறேன். ஸோ இது சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2-3 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு எல்லாம் சேர்த்து வதக்குறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி சேர்க்குறேன். நான் ஆக்சுவலி 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நான் 3 கிளாஸ் தண்ணி நான் சேர்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சால்ட், இந்த ரைஸ்க்கு தேவையான சால்ட். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சு உடனே நான் ஊற வச்சுருக்கேன் சீரக சம்பா அரிசி. அது ஒரு 1.5 டம்ளர் நான் ஊற வச்சுருக்கேன். அந்த ரைஸ் நல்லா ஆட் பண்ணுறேன். இப்போது பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்பப்போ எடுக்கு நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு நட்சத்திர சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் அதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி க்ரௌண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம், அதெல்லாம் அதில் நான் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 3 தக்காளியை நல்லா புதுசாக நறுக்கி போட்டிருக்கேன். இதுவும் அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்க்குறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ரெடி நம்ம எக்குக்கும் உப்பு போட்டிருக்கோம், ரைஸ்க்கும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த கிரேவிக்கு அளவாக உப்பு போட்டோம்னா போதும். இப்போ தக்காளி வெந்துருச்சு. இதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் நான் சேர்க்குறேன். சேர்த்தா அந்த மசாலாலாம் சேர்ந்து நமக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். இது ஒரு 4-5 கொதி விடுங்க. இப்போ பாருங்கள், கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த எக் க்யூப்ஸை இதில் நான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், போதும். ஏன்னா அந்த தண்ணி இல்லைன்னா அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் குக் பண்ணிங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணி சுண்டி நல்லா திக்கான கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம கீ ரைஸ் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீ ரைஸில் இந்த மசாலா நம்ம மேலே கோட் பண்ணுறோம். இப்போ இது கீழே ஒரு ரைஸோட லேயர், நெக்ஸ்ட்டு மேலே இந்த கிரேவியோட லேயர் மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் தம்மில் குக் பண்ணோம்னா போதும். இப்போ நான் கொத்தமல்லி தூவி நான் இறக்குறேன். இப்போ பாருங்கள், நமக்கு எக் ஜூம் கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். Encourage and support us by clicking the subscribe button and hitting the bell icon for the updates. And thanks for watching.